الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد باب بيان جواز الشرب قائما وبيان أن الأكمل والأفضل الشرب قائدا. عن ابن عباس رضي الله عنهما قال سقيت النبي صلى الله عليه وسلم من زمزم فشرب وهو قائم متفق عليه. وعن النزال بن السبراء رضي الله عنه قال أتى علي رضي الله عنه باب الرحبة فشرب قائما وقال إني رأيت رسول الله صلى الله عليه وسلم فعل كما رأيتموني فعلت رواه البخاري. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 114வது பாடம். நின்று அருந்துவது கூடும், ஆனால் உட்கார்ந்து அருந்துவதே சிறந்தது என்ற தலைப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜம்சம் தண்ணீரை குடிக்க கொடுத்தேன், அவர்கள் நின்ற நிலையிலே குடித்தார்கள். இன்னொரு ஹதீஸில், இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்த ஹதீஸு புகாரில் வரக்கூடியது. கூஃபாவின் ஒரு முற்றத்தின் வாசலில் அலி ரலியல்லாஹு அவர்கள் நின்ற நிலையில் தண்ணீர் குடித்தார்கள். அப்போது அவர்கள், நான் செய்யும் இந்த செயலை என்னிடம் நீங்கள் பார்ப்பது போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு செய்திட நான் பார்த்துள்ளேன் என்று கூறினார்கள். இங்கு கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, குறிப்பாக தண்ணீர் குடிப்பதும் அல்லது மற்ற குடிபானங்களை குடிக்கும் பொழுது நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய விஷயம், நாம் உட்கார்ந்து குடிக்க வேண்டும், உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது அசல். உட்கார்ந்து குடிப்பதும் உட்கார்ந்து சாப்பிடுவதும் என்பது அசலான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தண்ணீரை குடித்திருக்கின்றார்கள். அது ஜம்சமாக இருக்கட்டும் அல்லது மற்ற தண்ணீராக இருக்கட்டும். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தடுத்தார்கள் அல்லது வலியுறுத்தினார்கள். பிறகு அதற்கு எதிராக பார்க்கும் பொழுது இன்னொரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இரண்டு ஹதீஸுகளும் பார்க்கும் பொழுது சஹீஹான ஹதீஸ் புகாரி மற்றும் சஹீஹான கிரகணங்களில் வரக்கூடிய ஹதீஸ், இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது எப்படி அணுக வேண்டும்? என்ன ஒரு ஹதீஸு நிராகரித்து விட வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு முரணாக இருந்திருக்காது, ஒன்று இது தவறு அல்லது அது தவறு என்று நாம இப்படி அணுகுவதா, அல்லது அறிஞர்கள் முந்திய முதல் நூற்றாண்டிலிருந்தே இந்த ஹதீஸுகளை கேட்ட அறிஞர்கள் இதை எப்படி அவர்கள் சேர்த்தார்கள் என்று பார்ப்பதா? பொதுவாக முதல் விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டு ஹதீஸுகள் சஹீஹாக வந்துவிட்டதென்றால், ஒட்டுமொத்த அதனுடைய நிபந்தனைகள் முழுமையாகிவிட்டதென்றால், அது பார்ப்பதற்கு முரணாக நமக்கு தென்படுவதென்றால் நாம் முதல் என்ன செய்ய வேண்டும்? இந்த இரண்டு ஹதீஸுகளும் நமக்கு முன்னால் அறிஞர்கள் இதை படித்திருப்பார்கள், அவர்களுடைய பார்வையில் வந்திருக்கும், அவருடைய கல்வியில் இந்த விஷயம் வந்திருக்கும், அதை எப்படி அணுகின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போ இந்த இரண்டு ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு முரணும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உட்கார்ந்து குடிப்பதற்காக கட்டளையிட்டார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸில் நீங்க நின்று குடிக்காதீர்கள் என்றும் கட்டளையிட்டார்கள். இப்போ இந்த கட்டளை என்பது என்ன? இது சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படும், ஹராம் என்ற தரத்தில் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கின்றார்கள், நின்று குடிக்காதீங்க என்று தடுத்து இருக்கின்றார்கள் என்றால் இந்த ஹதீஸ் எதை குறிக்கும்? நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயம் அவ்வளவு பாவம், பெரிய பாவம் அல்லது ஹராமான செயலை கொண்டு செல்லாது, மாறாக அது சிறந்தது. என்ன? உட்கார்ந்து குடிப்பது. சிலர் எப்பயாவது அவர் நின்று குடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது என்றால் அது அனுமதிக்கப்பட்டது என்றுதான் வரும். இதனால்தான் ஹதீஸுகளுடைய அந்த ஃபிக்குடைய விஷயத்தில் அணுகும் பொழுது இது நஹி தன்சி என்று சொல்லப்படும், நஹி தஹ்ரீம் என்று சொல்லப்படாது. தடுக்கப்பட்ட விஷயம் ஹராமுடைய அந்த கட்டத்திற்கு செல்லாது, மாறாக வெறுக்கத்தக்கது, விருப்பம் இல்லாத விஷயம் என்ற விஷயத்திற்கு தான் வரும். இப்போ ரெண்டுமே சஹீஹான ஹதீஸாக இருக்கு. சரி, இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு ஜம்சமுடைய தண்ணீரை நின்று குடித்தார்கள் என்று வருகின்றது. அதனால நாம் பார்க்கின்றோம், அதிகமான மக்கள் ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க?
அவங்க கிபிலாவை நோக்கி நின்று குடிக்கக்கூடிய நிலை நாம பிரபல்யமாக பார்க்கின்றோம். அல்லது யாராவது ஜம்சம் கொடுத்தாலும் அவர் உட்கார்ந்து குடிக்க விரும்பும் பொழுது என்ன செய்யறாங்க, எழுந்து நின்று குடிங்கப்பா என்ற ஒரு பழக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. என்ன காரணம்? இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸின் இந்த இந்த வார்த்தையை கொண்டு நின்று குடிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இப்போ இந்த ஹதீஸை நாம எப்படி அணுகுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நின்று குடித்திருக்கின்றார்கள் ஜம்சமுடைய தண்ணீர். அதே ஜம்சமுடைய தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மக்கா கைப்பற்றப்பட்ட பிறகு 18 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அங்கு தங்கி இருந்தார்கள். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டில், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் அவருக்கு ஜம்சம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தே ஜம்சமுடைய தண்ணீரை குடித்தார்கள். இப்போ இங்கு நின்று குடித்திருக்கின்றார்கள், அதுல உட்கார்ந்து குடித்திருக்கின்றார்கள். அப்போ இங்க இந்த அணுகக்கூடிய முறையை நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜம்சமை நின்று குடித்தார்களே, அது எங்கு? அந்த ஜம்சமுடைய கிணற்றுக்கு அருகில். இதுல முழுமையான ஹதீஸ் பார்க்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, போயிட்டு உம்முல் ஃபதலிடம், என்னுடைய வீட்டிற்கு போயிட்டு நல்ல தண்ணீரை கொண்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொஞ்சம் இது கலங்கலா இருக்கு, நீங்க நல்ல தண்ணீரை, வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எதற்கு தண்ணீரை கொண்டு வர சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக நான் கொண்டு வர சொன்னேன். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் என்ன குடிக்கின்றார்களோ அதே தண்ணீரில் நான் குடித்துக் கொள்கின்றேன் என்று செஞ்சு அந்த தண்ணீர் கிணற்றிலிருந்து எடுத்து தண்ணீரை குடித்தார்கள். அவ்வளவு என்ன அழுக்கு, அவ்வளவு அந்த தூசி படிய நிலையில குடிக்கக்கூடிய நிலை இருந்தது. இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நின்று குடித்த காரணம் என்ன, என்ன தத்துவம், அதுல என்ன விஸ்டம் என்று பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு உட்கார்ந்து குடித்திருந்தார்கள் என்றால், இப்பொழுது செல்லக்கூடிய ஹாஜிகளும் உம்ராவுக்கு செல்லக்கூடிய அனைவர்களும் அங்கு உட்கார்ந்து குடிக்கக்கூடியது சுன்னத் என்று வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள், அங்கு உட்கார்ந்து குடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது எத்தனையோ உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும், எத்தனையோ பேர்களுக்கு காயங்கள் ஏற்படும். நாம் பார்க்கிறோம், நம்ம ஒரு சும்மா ஒரு தவாஃப் செய்யும் பொழுது ஒரு காசோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு விஷயம் விழுந்துருச்சுன்னா அது எடுப்பதற்கு எவ்வளவு சிரமம் படுகின்றோம். சின்ன விஷயம் தான் விட்டுருங்க என்று நமக்கு உபதேசம் செய்யப்படுகின்றது. ஏன்? அந்த நெரிசல்ல மனிதனுக்கு பெரிய ஒரு உயிர் சேதம் அல்லது பாதிப்பு ஏற்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு முதல் காரணம் கூறியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு உட்காரவில்லை. எதற்காக என்றால், உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்து விட்டு குடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால மக்களுக்கு சிரமம், சில நேரத்தில் சேதம் ஏற்படும். அதே போல இரண்டாவது காரணம் சொல்லப்பட்டது அதனுடைய, ஏனென்றால் அங்கு சேராக இருந்தது, தண்ணீர் நிறைச்சி கொடுக்கக்கூடிய அந்த, ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அந்த குடும்பத்தார்கள் தான் அந்த பொறுப்பு சுமக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, ஹாஜிகளுக்கு ஜம்சம் கொடுக்கக்கூடியவர்களாக. அப்ப அந்த நேரத்தில் சேராக இருந்ததுனால, தண்ணீர் மிக ஈரமாக இருந்தா உட்கார முடியாத ஒரு நிலை இருந்ததுனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நின்று குடித்தார்கள். அதே ஜம்சமை வீட்டில் கொடுக்கும் பொழுது உட்கார்ந்து குடித்தார்கள் என்ற சஹீஹான ஹதீஸ் வரும். அப்போ ஜம்சமுக்கு தனியாக நின்று நாம கிபிலாவை நோக்கி குடிக்க வேண்டிய எந்த ஒரு சுன்னத்தும் கிடையாது. மாறாக தண்ணீர், சாதாரண தண்ணீரை குடிக்கக்கூடிய போலவே நாம் அதை குடிப்போம், உட்கார்ந்து நாம குடிப்போம். ஆம், சில நேரத்தில் நம்ம சாதாரண தண்ணீரும் மற்ற குடிபானங்கள் நின்று குடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது, இப்படி உட்கார முடியாத இடம் இருக்கு அல்லது உட்கார முடியாத ஒரு நிலை இருக்குன்னா அங்கு நாம குடிப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது, அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அங்கு அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஜம்சமுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல மாஉ ஜம்சம் தஆமு துஅமின் வ ஷிஃபாஉ சுக்மின், இரண்டு ஹதீஸ்கள் வருது. ஒன்று, இந்த ஜம்சமுடைய தண்ணீர் பசி உள்ளவருக்கு பசியை போக்கு, இது ஒரு உணவாக ஆகும். நோயாளிகளுக்கு இது ஷிஃபாவும் இருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதே ஹதீஸில் அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, இரண்டாவது முதல் ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸும், இரண்டாவது ஜம்சமுடைய சிறப்புகளை வரும் பொழுது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சமுடைய தண்ணீரை குடிக்கும் பொழுது என்ன துஆவை அல்லது என்ன எண்ணத்தை கொண்டு நாம குடிக்கின்றோமோ அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஹதீஸ். இப்போ இந்த சிறப்பு இருக்கின்றது ஜம்சமுடைய தண்ணீருக்கு. இப்போ இந்த ஹதீஸுகளில் நாம் பார்க்கும் பொழுது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை
அவர்கள் சில நேரத்தில் நின்று குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் திரும்பவும் இங்கு பதிவு செய்வது, சிறந்ததும் மிக சிறப்புக்குரியது என்ன, அசல் என்ன, உட்கார்ந்து குடிப்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. ஒருவருக்கு இது மாதிரி நின்று குடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது, இது குற்றம் கிடையாது. ஏன்னா ஹதீஸ்ல நமக்கு வருகின்றது, அது ஜம்சமாக இருக்கட்டும், சாதாரண தண்ணீராக இருக்கட்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் சுன்னாவின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.